வணக்கம். இந்த ஆடியோவை நீங்கள் அவசரமில்லாமல் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பொறுமையாக கேளுங்கள். இது ஒரு சாதாரண ஹெல்த் டிப்ஸ் இல்லை. இது உங்கள் உடலைப் பற்றி, உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மைகளைப் பற்றிய ஒரு விளக்கம். இதை கேட்க ஆரம்பிக்கும் முன் ஒரு நிமிடம் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். நாம் உண்மையிலேயே ஆரோக்கியமாக இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன் இன்னொரு கேள்வி. நாம் எதை பார்த்து நான் நல்லா இருக்கேன் என்று முடிவு செய்கிறோம்? நம்மால் நடக்க முடிகிறது, சாப்பிட முடிகிறது, வேலைக்கு போக முடிகிறது, உடம்பில் எங்கும் குத்தலோ வலியோ இல்லை. அதனாலேயே நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். நம்மையே நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய உடலின் உள்ளே என்ன நடக்கிறது? அதை நம்மால் பார்க்க முடிகிறதா? உணர முடிகிறதா? இப்போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று பாருங்கள். வெளியில் பார்க்க மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு மனிதருக்கு திடீரென்று சர்க்கரை நோய் வருகிறது. இன்னொருவருக்கு திடீரென்று மாரடைப்பு. வேறு ஒருவருக்கு திடீரென்று கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரகத்தில் கல், சிலருக்கு சிறுநீரகம் செயலிழப்பு, பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஆண்மை குறைவு. இப்படி பல நோய்கள் திடீரென்று வருவதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் எந்த நோயும் திடீரென்று வருவதில்லை. ஒரு மரம் வளர்வதற்கு விதை எப்படி மண்ணுக்குள் நாட்கணக்கில் இருந்து முளைத்து மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாகிறதோ அதே மாதிரிதான் நோய்களும். உடலின் உள்ளே நமக்கு தெரியாமல் மெதுவாக அமைதியாக பல வருடங்களாக வளர்ந்து ஒரு நாள் திடீரென்று வெளியில் தெரிகிறது. நாம் கவனிக்காமல் விட்டுப்போன அந்த மெதுவான சேதம்தான் பின்னால் நோயாக வெளிப்படுகிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ள நம்முடைய உடலை ஒரு காரோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் ஒரு புது கார் வாங்குகிறோம். காரை ஸ்டார்ட் செய்தால் உடனே இயங்குகிறது. கியர் போட்டால் காரும் போகிறது. பிரேக் போட்டால் நிற்கிறது. ஆக்சிலரேட்டரை மிதித்தால் வேகம் எடுக்கிறது. பெட்ரோல் போட்டால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வெளியில் பளிச்சென்று இருக்கிறது, அதனால் கார் நன்றாகத்தானே இருக்கு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் காரின் உள்ளே என்ன நடக்கிறது? இன்ஜின் ஆயில் லெவல் சரியாக இருக்கிறதா? பிரேக் பேட் தேய்ந்து போயிருக்கிறதா? குளிரோட்டும் தண்ணீர் குறைந்து இன்ஜின் சூடேறிக் கொண்டிருக்கிறதா? கியர் பாக்ஸ் ஆயில் மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? இவையெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாது. இவற்றை தெரிந்து கொள்ள காரை ஒழுங்காக சர்வீஸ் செய்தால்தான் தெரியும். ரெகுலராக 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது கம்பெனி சொல்லும் குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரமானதும் நாம் காரை சர்வீஸ் செய்கிறோம். ஏன்? ஏனென்றால் கார் இப்போது நன்றாக ஓடினாலும் உள்ளே இருக்கும் பாகங்கள் மெதுவாக தேய்ந்து கொண்டுதானே இருக்கின்றன. அந்த தேய்மானத்தை கண்டுபிடித்து பெரிய பழுது ஆவதற்கு முன்பே சரி செய்வதுதான் சர்வீஸின் நோக்கம். இப்படி ஒழுங்காக சர்வீஸ் செய்து கவனமாக பயன்படுத்தினால் ஒரு காரை 15 வருடம் 20 வருடம் கூட வைத்திருக்க முடியும். ஆனால் பழுதான பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் காரை 5 வருடத்திலேயே பாழாக்கி விடுவார்கள். இன்ஜின் கெட்டுப்போய் ஸ்கிராப் ஆகும் நிலைக்கு கொண்டு போய்விடுவார்கள். இதே மாதிரிதான் நம்முடைய உடலும். வெளியில் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தாலும் உள்ளே பல விஷயங்கள் மெதுவாக சீர்குலைந்து கொண்டே இருக்கும். ஆனால் காருக்கும் உடலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கார் முழுவதுமாக கெட்டுப்போனால் நாம் புது கார் வாங்கிவிடலாம். பணம் கொடுத்து இன்னொரு கார் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் உடலின் ஒரு பகுதியை, ஒரு உறுப்பை பணம் கொடுத்து கடையில் வாங்க முடியுமா? இதயம் வாங்க முடியுமா? சிறுநீரகம் வாங்க முடியுமா? கல்லீரல் வாங்க முடியுமா? முடியவே முடியாது. இவை ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை. உடல் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உயிரமைப்பு. அதனால்தான் நம் உடலை நாம் மிகுந்த கவனத்துடன் பராமரிக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போது நம்முடைய உடல் எப்படி வேலை செய்கிறது என்று கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். நம்முடைய உடல் கோடிக்கணக்கான உயிரணுக்களால் ஆனது. இந்த ஒவ்வொரு உயிரணுவும் உயிரோட இருக்கிறது, வேலை செய்கிறது. இந்த உயிரணுக்களுக்கு வேலை செய்ய சக்தி தேவை. இந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது? 2 முக்கியமான விஷயங்களிலிருந்து கிடைக்கிறது. 1 நாம் சாப்பிடும் உணவு, 2 நாம் சுவாசிக்கும் காற்று. நாம் சாப்பிடும் உணவு ஜீரணமாகி இரத்தத்தில் கலக்கக்கூடிய சத்துக்களாக மாற வேண்டும். நாம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள பிராணவாயு இரத்தத்தில் கலந்து இந்த சத்துக்களை எரித்து சக்தியாக மாற்ற உதவுகிறது. சத்து மட்டும் இருந்தால் போதாது. பிராணவாயு இல்லாமல் அது எரியாது. பிராணவாயு மட்டும் இருந்தால் போதாது. எரிக்க சத்து இல்லாமல் சக்தி உருவாகாது. இந்த 2ம் சேர்ந்தால்தான் ஒவ்வொரு உயிரணுவுக்கும் தேவையான சக்தி கிடைக்கும். இதுதான் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை சமன்பாடு.
இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நாம் சாப்பிடும் உணவு உண்மையிலேயே சத்தாக மாறி உடலுக்கு பயன்படுகிறதா? நாம் சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர, அது ஜீரணமாகி சத்தாக மாறி இரத்தத்தில் கலந்து உயிரணுக்களுக்கு சென்று சக்தியாக மாறியதா என்று யாரும் கவலைப்படுவதில்லை. வயிறு நிரம்பியது போதும், நல்ல பொருட்களை சாப்பிட்டால் போதும் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வயிறு நிரம்புவது சத்துணவாகிவிடாது. சரியான ஜீரணம் நடந்து அந்த உணவு உடலுக்கு சத்தாக மாறுவதுதான் உண்மையான சத்துணவு. இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மனிதன் கடுமையாக உழைத்து மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனுக்கு நல்ல வருமானம். ஆனால் அவன் தன் செலவுகளை சரியாக கட்டுப்படுத்தாமல் 95,000 ரூபாயை செலவு செய்துவிட்டால் அவன் கையில் மீதமிருப்பது வெறும் 5,000 ரூபாய்தான். அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவனால் சேமிக்க முடியவில்லை. சம்பாதிப்பது மட்டும் முக்கியமில்லை, சேமிப்பதுதான் முக்கியம். அதே மாதிரிதான் நாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த உணவிலிருந்து நம்முடைய உடல் எவ்வளவு சக்தியை சேமிக்கிறது என்பதுதான் முக்கியம். சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகி சக்தியாக மாறவில்லை என்றால் அது சுமையாக மாறி அது உடலில் கழிவாகத் தேங்கி அமிலத்தன்மையை அதிகரித்து பின்னாளில் பல்வேறு நோய்களுக்கு காரணமாகும். இப்போது மூச்சை பற்றி பார்க்கலாம். நாம் எல்லோருமே மூச்சு விடுகிறோம். ஆனால் நாம் முழுமையாக மூச்சு விடுகிறோமா? நம்மில் எத்தனை பேர் நம்முடைய மூச்சை கவனித்திருக்கிறோம்? ஒரு சாதாரண ஆரோக்கியமான மனிதர் ஒரு நிமிடத்திற்கு 12 முதல் 20 முறை மூச்சு விடுவது இயல்பானது. அதாவது ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுவதற்கு சுமார் 3 முதல் 5 வினாடிகள் ஆக வேண்டும். ஆனால் இன்று பலர் மன அழுத்தம், பதட்டம், உட்கார்ந்திருக்கும் பழக்கம் போன்றவற்றால் மிக வேகமாக நெஞ்சின் மேற்பகுதியை மட்டும் பயன்படுத்தி ஆழமில்லாத மூச்சு, ஷாலோ பிரீதிங் விடுகிறார்கள். ஒரு நிமிடத்திற்கு 25 முதல் 30 முறை கூட மூச்சு விடுகிறார்கள். இந்த ஆழமில்லாத மூச்சினால் நுரையீரலின் முழு திறனும் பயன்படுத்தப்படுவதில்லை. நுரையீரலின் கீழ்ப்பகுதிகளுக்கு போதியான பிராணவாயு செல்வதில்லை. இதனால் இரத்தத்தில் பிராணவாயுவின் அளவு குறையாவிட்டாலும் உடலின் திசுக்களுக்கு போதியான பிராணவாயு கிடைக்காமல் போகலாம். உயிரணுக்களுக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காத போது அங்கு ஹைபாக்சியா ஏற்படும். அப்போது சக்தி உற்பத்தி குறைந்து நமக்கு ஏனோதானோவென்ற சோர்வு, களைப்பு ஏற்படும். சளி, இருமல் வந்தால் மட்டுமே நுரையீரல் பிரச்சனை என்று நினைக்கிறோம். ஆனால் மிகவும் கொடூரமான பிரச்சனை நாம் போதிய அளவு பிராணவாயுவை உடலுக்குள் எடுக்காமல் இருப்பதுதான். இப்போது உடலின் சுத்திகரிப்பு முறையை பற்றி பார்க்கலாம். இதற்கு ஒரு சமையலறையின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஹோட்டலின் சமையலறையை நினைத்து பாருங்கள். காலை முதல் இரவு வரை அங்கே நிறைய வேலைகள் நடக்கும். பாத்திரங்கள் பயன்படுத்தப்படும், எண்ணெய், மசாலா எல்லாம் சிந்தியிருக்கும். ஒவ்வொரு இரவும் அந்த சமையலறையை முழுமையாக சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளித்து மறுநாளுக்கு தயார்படுத்துவார்கள். சுத்தம் செய்யாமல் விட்டால் அடுத்த நாள் அந்த சமையலறையில் சமைக்க முடியுமா? கரப்பான் பூச்சியும் எலியும் ஓடும் இடமாக மாறிவிடும். அதிலிருந்து சுத்தமான, சுகாதாரமான உணவு கிடைக்குமா? அதே மாதிரிதான் நம்முடைய உடலும். நாம் ஒவ்வொரு நாளும் சுமார் 14 முதல் 16 மணி நேரம் வரை விழித்திருந்து உடலை வேலை வாங்குகிறோம். இந்த நேரத்தில் உடலில் ஏராளமான வளர்சிதை மாற்ற அணிப்புகள் நடந்து கழிவுகள் உருவாகின்றன. இந்த கழிவுகளை அப்புறப்படுத்தவும் உடலை சுத்தம் செய்து பழுது பார்த்து அடுத்த நாளுக்கு தயார்படுத்தவும் நமக்கு நேரம் தேவை. அந்த நேரம்தான் தூக்கம். தூக்கம் என்பது சும்மா கண்ணை மூடி படுப்பதல்ல. அது உடலுக்கு ஒரு மிக முக்கியமான ரிப்பேர் டைம். அந்த நேரத்தில்தான் உடல் வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கின்றன, திசுக்கள் சரி செய்யப்படுகின்றன, மூளையில் இருக்கும் கழிவுகள் அகற்றப்படுகின்றன. குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் நமக்கு கட்டாயம் வேண்டும். தூக்கத்தை குறைப்பது உடலை சுத்தம் செய்யாமல் அழுக்கை குவிப்பது போன்றதுதான். இப்போது உடலின் மிக முக்கியமான சுத்திகரிப்பு முறைகளில் ஒன்றான வியர்வை பற்றி பார்க்கலாம். நம்முடைய தோலில் சுமார் 2 மில்லியன் முதல் 40 மில்லியன் வரை சிறிய சிறிய வியர்வை சுரப்பிகள் உள்ளன. இந்த சுரப்பிகள் நாம் கடுமையாக உழைக்கும் போதும், உடற்பயிற்சி செய்யும் போதும், நாம் சும்மா இருக்கும் போதும் கூட தொடர்ந்து சிறிதளவு வியர்வையை வெளியேற்றிக் கொண்டே இருக்கும். இதைத்தான் மறைமுக வியர்வை என்று சொல்வார்கள். ஒரு சாதாரண மனிதர் ஒரு நாளைக்கு 500 மில்லிலிட்டர் முதல் 700 மில்லிலிட்டர் வரை வியர்வையை வெளியேற்றுகிறார்.
உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு இது 1 லிட்டருக்கும் மேலாக இருக்கும். வியர்வை என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அதில் சிறிதளவு உப்பு, யூரியா போன்ற கழிவுப் பொருட்களும் கலந்திருக்கும். வியர்வையின் முக்கிய வேலை உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதுதான். உடல் சூடாகும் போது வியர்வை வெளியேறி ஆவியாகிறது. அப்போது அது உடலின் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு போய்விடும். இதனால் உடல் குளிர்ச்சியாகும். இந்த கருத்தை புரிந்து கொள்ள மண்பானை உதாரணம் மிகவும் பொருத்தமானது. மண்பானையில் தண்ணீர் வைத்தால் அது குளிர்ச்சியாக இருக்கும். ஏன் தெரியுமா? மண்பானையின் சுவரில் நுண்ணிய துளைகள் இருக்கும். அந்த துளைகள் வழியாக தண்ணீர் மெதுவாக கசிந்து ஆவியாகி வெளியேறும். இந்த ஆவியாதல் செயல்முறை பானையில் உள்ள தண்ணீரின் வெப்பத்தை உறிஞ்சி வெளியேற்றிவிடும். அதனால்தான் பானை தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரிதான் நம் உடலிலும் வியர்வை துளைகள் வழியாக வியர்வை வெளியேறி ஆவியாகி உடலை குளிர்ச்சியாக வைக்கிறது. பலர் சொல்வதுண்டு, எனக்கு எப்போதும் உடம்பு சூடாக இருக்கும், எனக்கு ஹீட் பாடி. ஆனால் உண்மையில் அது ஹீட் பாடி அல்ல, அது வியர்க்காத உடம்பு. அவர்களுடைய உடலிலிருந்து வியர்வை சரியாக வெளியேறுவதில்லை. அதனால் உள்ளே உற்பத்தியாகும் வெப்பம் வெளியேறாமல் உள்ளேயே தங்கிவிடுகிறது. அதனால்தான் அவர்கள் உட்கார்ந்த இடமே சூடாக இருக்கும். அவர்களுக்கு எப்போதும் உஷ்ணமாக இருக்கும். வியர்வை சரியாக வெளியேறாதபோது அந்த கூடுதல் வெப்பம் மட்டுமல்ல, சில கழிவுகளும் வெளியேறாமல் தேங்கி பல பிரச்சினைகளை உருவாக்கும். வியர்வை சுரப்பிகளும் கல்லீரலும் சிறுநீரகமும் உடலை சுத்தப்படுத்தும் முக்கிய அமைப்புகள். வியர்வை சரியாக வெளியேறவில்லை என்றால் அந்த கூடுதல் வேலை கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் போய் சேரும். இது அவற்றின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும். நீண்ட காலத்திற்கு இது தொடர்ந்தால் அந்த உறுப்புகளும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இப்படி வியர்வை உடலின் வெப்பத்தை மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை. அதை சரியாக புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டியிருக்கிறது. நாம் வியர்ப்பதற்கு நம்முடைய தோல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தோல் இறுக்கமாகவும் வறண்டும் இருந்தால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் உடலில் வியர்வை சுரப்பிகள் சரியாக வேலை செய்யவில்லை, அல்லது வியர்வை வெளியேறும் துளைகள் அடைபட்டு கிடக்கின்றன. தோல் இறுகி வறண்டு இருப்பதே வியர்வை இல்லாததன் அடையாளம்தான். ஈரப்பதமில்லாத வறண்ட தோல் உடலின் உள்ளே இருக்கும் நச்சுகள் வெளியேற முடியாமல் தடுப்பது மட்டுமல்லாமல் அது விரைவில் சுருக்கம் விழுந்து முதுமையடைவதற்கும் காரணமாகிறது. இப்போது மூச்சு எப்படி இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பேசினோம், ஆழமில்லாத மூச்சு, மேலோட்டமான மூச்சு உடலில் பிராணவாயு குறைவுக்கு வழிவகுக்கும் என்று. இப்போது இதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்ப்போம். மூச்சு குறைவாக ஆழமில்லாமல் இருக்கும்போது உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவுக்கும் போதுமான பிராணவாயு கிடைப்பதில்லை. இந்த நிலையைத்தான் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்று சொல்கிறோம். இப்போது இந்த நிலையில் நாம் வெயிலில் நடக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். வெயிலில் இருந்து வரும் புற ஊதா கதிர்கள் நாம் தோலை தாக்கும். பொதுவாக ஆரோக்கியமான போதுமான பிராணவாயு கிடைக்கும் உயிரணுக்கள் இந்த தாக்குதலை தாங்கி தம்மை தாமே சரி செய்து கொள்ளும் சக்தி கொண்டவை. ஆனால் மூச்சுக்குறைவால் ஏற்கனவே பிராணவாயு பற்றாக்குறையால் வாடும் உயிரணுக்கள் இந்த வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன. அதுதான் நாம் பார்க்கும் கருத்தல். நாம் பொதுவாக சொல்லும் கருமை என்பது வெறும் தோலின் நிறமாற்றமல்ல, அது உங்கள் செல்கள் இறந்ததன் அடையாளம்தான் அந்த கருமை. இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். உங்கள் தோல் கருத்தால் அது அழகுக்காக மட்டும் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயமில்லை. அது உங்கள் உடலின் உள்ளே பிராணவாயு பற்றாக்குறை இருக்கிறது, உங்கள் உயிரணுக்கள் பலவீனமடைந்துள்ளன, வியர்வை போன்ற சுத்திகரிப்பு முறைகள் சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணி. அதனால்தான் ஆழமாக மூச்சு விடுவது, உடலை வியர்க்க விடுவது, இவை வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, இவை உங்கள் ஒவ்வொரு உயிரணுவையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் முக்கியமான வாழ்க்கை முறைகள். இவற்றை புறக்கணிப்பதன் விளைவு தோலில் மட்டுமல்ல, உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு உறுப்பிலும் மெதுவாக அமைதியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் பின்னால் நோய்களாக வெளிப்படுகிறது. இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். உங்கள் உடல் உங்களிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறது. அது சின்ன சின்ன அறிகுறிகள் மூலமாக, மாற்றங்கள் மூலமாக உங்களை எச்சரிக்கிறது. ஆனால் நாம் அந்த மொழியை புரிந்து கொள்வதில்லை. உதாரணத்திற்கு, உங்கள் முகத்தில் அதிகமாக பொடுகு அல்லது பிம்பிள்ஸ் ஏற்படுகிறதா? இதை வெறும் சரும பிரச்சனையாக நினைத்து கிரீம்களை பூசிக்கொள்கிறோம். ஆனால் உண்மையில் அது உங்கள் வயிற்றோ அல்லது குடலிலோ ஏதோ கோளாறு இருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம். முகம் அதிகமாக கருத்திருந்தால் அது உங்கள் சிறுநீரகம் சரியாக வேலை செய்யவில்லை என்பதன் அறிகுறியாக இருக்கலாம். தலைவலி, கழுத்துவலி என்று அடிக்கடி வருகிறதா? இது வெறும் தலைவலி அல்ல,
உங்கள் உடலில் நீர்சத்து குறைவு அல்லது நரம்பு மண்டலத்தில் பிரச்சனை அல்லது உங்கள் மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்பதன் அறிகுறியாக இருக்கலாம். தோள்பட்டையில் வலி, கை சுளுக்கு வலி என்று இருந்தால் பலர் சுளுக்கு எடுத்துவிட்டது என்று சொல்லி விட்டுவிடுகிறார்கள். ஆனால் இடது தோள்பட்டையில் வலி எடுப்பது மாரடைப்பு வருவதற்கு முந்தைய அறிகுறியாக இருக்கலாம். அப்படி ஒரு விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இதேபோல உங்கள் உடலின் மற்ற பகுதிகளிலும் பல எச்சரிக்கைகள் மறைந்திருக்கின்றன. முட்டி வலி, முழங்கால் வலி என்றால் கால்சியம் குறைவு என்று நினைக்கிறோம். ஆனால் அது உங்கள் குடலில் சத்துக்கள் உறிஞ்சும் திறன் குறைந்திருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம். கீழ்வாதம், மூட்டுவலி இவை உங்கள் உடலில் அமிலத்தன்மை அதிகரித்திருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம். கால்களில் வீக்கம், கணுக்கால் வீக்கம் இருந்தால் அதை கால் சோர்வு என்று நினைக்கிறோம். ஆனால் அது உங்கள் இதயம் அல்லது சிறுநீரகம் பலவீனமடைந்திருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம். இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுவது வயதானால் வரும் பிரச்சனை என்று நினைக்கிறோம். ஆனால் அது சர்க்கரை நோயின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். உடலில் எங்காவது சிறிய கட்டி அல்லது வீக்கம் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அது உங்கள் நிணநீர் மண்டலத்திலோ அல்லது பிரச்சனை இருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம். உடலின் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் அது அந்த பகுதி மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல. உங்கள் உடலின் முழு நரம்பு மண்டலமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளது. ஒரு இடத்தில் ஏற்படும் சிறிய வலி கூட வேறொரு பெரிய உறுப்பு பாதிக்கப்படுவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். எனவே உங்கள் உடலில் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும், உணரும் ஒவ்வொரு வலியையும் ஒரு செய்தி. அதை புறக்கணிக்காதீர்கள். வயதான காலத்தில் வரும் பிரச்சனை என்றோ, சாதாரண சுளுக்கு என்றோ, சின்னதுதான் என்றோ ஒதுக்கிவிடாதீர்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். இங்கே ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் பயிற்சி பெற்ற கிளினிக்கல் அனுபவம் கொண்ட மருத்துவர்கள் உங்களை கவனிக்கிறார்கள். நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்து முடிவு செய்வதில்லை. உங்களை முழுமையாக கவனிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாவற்றையும் உற்று நோக்குகிறோம். உங்கள் உடல் அமைப்பு எப்படி இருக்கிறது, நிலைப்படை எப்படி இருக்கிறது, நீங்கள் நிற்கும் விதம், நடக்கும் விதம், உங்கள் உடலில் ஒரு பக்கம் சாய்வு இருக்கிறதா, ஒரு பக்கம் எடை அதிகமாக இருக்கிறதா, இவை எல்லாம் உடலின் உள்ளே நடக்கும் மாற்றங்களை வெளியில் காட்டும் செய்கைகள். பின்னர் நாங்கள் உங்கள் பல்ஸை கவனிக்கிறோம். பல்ஸின் வேகம் மட்டுமல்ல, அதன் தடம், அழுத்தம், தொடர்ச்சி ஆகிய அனைத்தையும் கவனித்து அதிலேயே பல தகவல்களை சேகரிக்கிறோம். உடலை தொட்டு பார்த்து வெப்ப மாறுதல்கள் இருக்கிறதா என்று கவனிக்கிறோம். ஒரு பகுதி சூடாக இருக்கிறதா, இன்னொரு பகுதி குளிர்ச்சியாக இருக்கிறதா, இது இரத்த ஓட்டத்தில் உள்ள சமநிலையின்மையை காட்டும். முதுகு தண்டின் அமைப்பை மெதுவாக தொட்டு அதன் நேர்மை சரியாக இருக்கிறதா என்று பார்க்கிறோம். எங்கே விரைப்பு இருக்கிறது, எங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, அது நரம்பு சுழற்சியை பாதிக்கிறதா என்று ஆராய்கிறோம். ரிஃப்ளெக்ஸ் பகுதிகளை கவனிக்கிறோம். பாதம், கை ஆகியவற்றில் உள்ள சில குறிப்பிட்ட புள்ளிகளில் மெதுவாக அழுத்தி பார்த்து உடலின் உள்ளிருந்து வரும் பதில்களை உணர்கிறோம். ட்ரிகர் பாயிண்ட்டுகளை கவனிக்கிறோம். எங்கே தசைகள் இறுக்கமாக இருக்கின்றன, எங்கே நீண்ட கால அழுத்தம் இருக்கிறது. இந்த எல்லா தகவல்களையும் ஒன்றாக இணைத்து நாங்கள் ஒரு மருத்துவ மதிப்பீட்டை, அதாவது கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டை செய்கிறோம். அப்போதுதான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகள் என்ன, உங்கள் உடலில் மெதுவாக உருவாகிக் கொண்டிருப்பவை என்ன, எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அபாயங்கள் என்ன என்பதை தெளிவாக சொல்ல முடியும். இது வெறும் யூகமல்ல, இது உங்கள் உடல் கொடுக்கும் சைகைகளை படித்து அதன் மொழியை புரிந்து கொள்ளும் ஒரு நுட்பமான செயல்முறை. இத்தனைக்கு பிறகுதான் உங்களுக்கான சிகிச்சை திட்டம் வடிவமைக்கப்படுகிறது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை இங்கே கிடையாது. ஏனென்றால் உங்கள் உடல் வேறு, உங்கள் வாழ்க்கை முறை வேறு, உங்கள் சக்தி நிலை வேறு. அதனால் உங்களுக்கான பராமரிப்பு முறையும் தனித்துவமானதாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்கிறோம். உங்களுக்காக, உங்கள் உடலுக்காக, உங்கள் நிலைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட சிகிச்சை. நோய் வந்த பிறகு மட்டுமல்ல, நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் உங்கள் உடலின் சமநிலையை மீண்டும் கொண்டு வருவதற்காகவும் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் உங்களுக்கான தனிப்பட்ட திட்டம் தரப்படுகிறது. எனவே உங்கள் உணவை சீர்படுத்துங்கள், உங்கள் மூச்சை கவனியுங்கள், உங்கள் தூக்கத்தை மேம்படுத்துங்கள், உங்கள் உடலை நேச்சுரலாக வியர்க்க செய்யுங்கள், உங்கள் உடலின் சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உடலில் எங்காவது ஒரு சிறிய மாற்றத்தை நீங்கள் கவனித்தால், அது ஒரு சிறிய வலியாக இருந்தாலும் சரி, அல்லது தோலில் ஏதாவது ஒரு மாற்றமாக இருந்தாலும் சரி, அதை தயங்காமல் உடனடியாக எங்களை அணுகுங்கள். அதை புறக்கணிக்காதீர்கள். ஏனென்றால் அந்த சிறிய மாற்றத்தின் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து மறைந்திருக்கலாம். அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து சரி செய்வதே பெரிய நோய்களை தவிர்ப்பதற்கான ஒரே வழி.
இதற்கான பயிற்சி பெற்ற அனுபவம் இருந்த மருத்துவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் உடலை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்குவார்கள். அவர்கள் உங்களுக்காகவே இருக்கிறார்கள். இளமையோடும் உற்சாகத்தோடும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் வகையிலும் நீண்ட நாள் வாழ்வதற்கான பாதையை காட்ட ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர் உங்களுடன் இருக்கிறது. லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல்.